அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜசுந்தரம் இன்று நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஓரளவுக்கு உங்களுடைய கைடன்ஸில் புற்றுநோயெலாம் என்னென்ன இருக்கும், அதற்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னுமே புற்றுநோய்கள்னு வரும்பொழுது அதிகபட்சம் தெரிஞ்சது பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய், அதை விட்டால் வாய் புற்றுநோய், இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி வேறு என்னென்னலாம் ரொம்ப கடினமான வகைகள் அப்படிங்கிறது சொல்லுங்களேன். இந்த வாய் புற்றுநோய் இப்போ நிறைய பெண்கள் புகையிலை போடுறதுனால வாய் புற்றுநோய் நிறைய வருது. கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா புகையிலை பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெத்தலைப்பாக்கு, புகையிலை இதெல்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப காமன். நம்ம சவுத் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. பட் அதுவே ஆந்திரா, திருப்பதி, ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப காமன் வாய் புற்றுநோய். இது வெறும் இந்த புகையிலை பயன்படுத்துறதால மட்டும்தான் வருமா? ஆமாம். எப்படின்னா 90% 90% புகையிலை பயன்படுத்தினால தான் வரும். 10% புகையிலை பயன்படுத்தாமல் கூட வரலாம். அந்த ஷார்ப்பான பல் இருந்தால், அது அழுத்திட்டே இருந்ததுன்னா, இல்லை ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால், அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் புகையிலை பழக்கம் இல்லாதவங்களுக்கு வரலாம். பட் 90% புகையிலை பழக்கம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். டாக்டர், அதே மாதிரி சில பேருக்கு பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா வாயை சுற்றி புண்கள் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? சில பேருக்கு உள்ளே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, மாறாது. பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டெஃபிஷியன்ஸ்னால வர அந்த அச்சரம்னு சொல்லுவோம், ஆஃப்டர் செல்சஸ்னு. அது மெயினாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அல்சராக தான் இருக்கும். அது புற்றுநோயாக மாறாது. அது ஆறிடும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் ஆறிடும். இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாலும் வாயில் அது வெளிப்பாட புண்ணு வர்றது அதுவும் ஆறிடும். இது கிரானிக் இரிட்டேஷன். புகையிலை ரொம்ப நாள் வச்சுருந்து அந்த புகையிலே வேறு வேறு ஃபார்மில் வச்சுப்பாங்க. அது நமக்கு நிறைய தெரியாது. குட்கா, இந்த பான் பராக், வேறு வேறு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டொபாக்கோன்னு சொல்லுவோம். அது எப்படி இருந்தாலும் சரி, அது பீடி சிலராக சுருட்டை உள்ளே வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த கிரானிக் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது புற்றுநோயாக மாறும். அது மாதிரி பெண்களில் வேறு என்ன புற்றுநோய் ரொம்ப காமனாக இருக்குது டாக்டர்? பெண்களில் ரொம்ப காமன் அர்பன் பாப்புலேஷன், அதாவது நகரப்புறத்தில் வாழ்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், இல்லை கிராமப்புறத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுதான் ரொம்ப காமன். இது இல்லாமல் வாய் புற்றுநோய், அந்த ஓரல் கேன்சர்னு சொல்லுவோம், வாயில் அந்த புகையிலை பழக்கத்தினால வர புற்றுநோய், இதெல்லாம் மற்றதெல்லாம் ஓரளவு ஈவனாக தான் வரும். இரைப்பை புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், எது வேணாலும் வரலாம். நிச்சயம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறாங்க, மகேஸ்வரி. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு வயசு 37 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. மார்பக புற்றுநோயின்னு சொல்லி ஒரு வலது பக்க மார்பத்தை எடுத்துட்டாங்க. சரிங்க. இப்போ ஒரு கீமோதெரபி முடிஞ்சிருக்கு. அந்த இடம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. அடுத்து 9ஆம் ஒரு கீமோதெரபி பண்ண போகிறோம். சரி. இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. இல்லை, பயப்பட வேண்டாம்மா. உங்களுக்கு இந்த வயசில் இந்த மாதிரி இருக்கேன்றது ஒரு பயம். இல்லை, 37 வயசுங்கிறது சின்ன வயசு தான். பட் நம்ம இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப 30-40 வயசு தான் ரொம்ப காமனாக வருது. முன்னாடி 60 வயசுக்கு மேலே வரும். இப்போ என்னன்னு பார்த்தோன்னா நம்ம 30-50 வயசுக்குள்ள நிறைய வருது. அதில் நீங்கள் மட்டுமே லைக் அஃபெக்ட் ஆனதாக இருந்து பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. இல்லை, ரொம்ப பயப்படலாம் வேண்டாமா. இப்போ நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கீமோதெரப்பி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. ரேடியோ தெரப்பி வேணும்னு இருக்காங்க. முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு. அதெல்லாம் சரியாயிடுமா, திரும்ப வளர்ந்துடும். முடி வளர்ந்துடும். கண்டிப்பாக வளர்ந்துடும், நல்லாவே வளர்ந்துடும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், சென்னை மேடம் பேசுறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு ஃபேட் பாடியில இருக்கு. என்னங்க? என்னோட பாடியில ஃபேட் இருக்கு. ஃபேட்னால கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க? இல்லை, ஃபேட் கேன்சராக மாறாது. பட் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு ஒரு சில நம்ம குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாகவே ஃபேட் ரொம்ப இருக்கவங்களுக்கு நிறைய வியாதிகள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேட் இல்லாமல் அவாய்ட் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடியை ட்ரிம்மாக வச்சுக்கிறது நல்லது. நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
சரி, நன்றி சார். டாக்டர், இப்போ இவங்க கேட்குறது மாதிரி நிறைய பேருக்கு பயமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதற்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் நிரந்தரமான தீர்வு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. உண்மையிலேயே இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை கண்டிப்பாக ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நிரந்தரமாக க்யூர் ஆகிடுவாங்க. ம். நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பரான இடத்துல போய் ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கணும். அது ஒன்று தான். ம். இப்போ நீங்க சொல்ற அந்த ப்ராப்பரான வைத்தியம்ங்கிறத நாங்க எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல எங்களுக்கு சரியான சிகிச்சை தான் கொடுக்கப்படுது அப்படின்னு. எப்படின்னா இப்போ கார்டியக் பெயின், செஸ்ட் பெயின் வந்தால் கார்டியாலஜிஸ்ட்டை போகிற மாதிரி, மார்பக புற்றுநோய்னா அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை, ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை போகிறது தான் பெஸ்ட்டு. ம். ம். இல்லாமல் வந்து நம்ம சாதாரணமாக வைத்தியம் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது, வெளியூருக்கு போக முடியாது, அந்த மாதிரிலாம் நினச்சி பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு தான் வைத்தியம் பண்ண முடியும். எதுவுமே தவறான வைத்தியம் சொல்ல முடியாது. பட் ஆப்டிமல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இது பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. எந்த மருத்துவரும் யாருக்கும் தவறான வைத்தியம் பண்ண போகிறதே கிடையாது. பட் அப்டேட்டட் நாலேஜ் இதில் எது பெஸ்ட்டு, லேட்டஸ்ட் எது. இப்போ சில பேஷண்ட்லாம், இப்போ நேற்றுல ஒரு பெண் பார்த்தேன், அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க வெளியில். பட் அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்துட்டு தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ கீமோதெரப்பி கொடுத்து ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கீமோதெரப்பி கொடுத்து ரேடியோதெரப்பி கொடுத்து அந்த மாதிரி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்க அப்பாவுக்கு 1 இயருக்கு முன்னாடி கேன்சர் இருந்தது சார். சரிங்க. அது நாக்குக்குள்ள இருந்தது. சரி. அது 1 இயருக்கு முன்னாடி பார்த்து கரண்ட் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. சரிங்க. 1 இயர் செக்கப் சரியா போகாததால அது திருப்பியும் வந்துருச்சு அவருக்கு. சரிங்க. அது திருப்பியும் வந்ததால இப்ப நாங்க திருப்பியும் செக்கப்புக்கு போனதுக்கு அவங்க அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரிம்மா. ஆனா எங்களுக்கு ஆபரேஷன் பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குன்னாங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நாக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் சென்டருக்குலாம் வந்தீங்கன்னா அந்த இடத்தையே திரும்ப நாக்கு மாதிரி திரும்ப பழைய மாதிரியே பண்ணுறதுக்கு உரிய வசதிகள்லாம் இருக்குது. அவரு ரொம்ப பயப்படுறாரு சார். அதால இல்லை, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டு இன்னொரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நாக்கு வழியிலே நீட்ட முடியாது, உள்ளே ஒட்டிக்கும், முழுங்க முடியாது, ரொம்ப பெயின் வந்துடும். ஸோ இப்போ பயந்து விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறது பேஷண்ட்டு தான். ஆனா இதால எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல சார் அவருக்கு? இல்லை, நான் பேஷண்ட் பார்க்கணும். இதுக்கு மேலே ஃபோனில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து பேஷண்ட் பார்த்தா இன்னும் பெட்டராக சொல்ல முடியும். உண்மையிலே பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, பண்ண முடிஞ்ச ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி எப்படி அதை பழைய மாதிரி நான் கொண்டு வரது, அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கணும். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. அதுதான் அப்பாவுக்கு வந்து தொண்டை கேன்சர் வந்திருக்குங்க. சரிங்க. அது இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னாங்க. சரி. வயசு வந்து 66 வயசு. சரிங்க. என்னன்னா அவருக்கு வாய்ஸும் கொஞ்சம் அப்படியே ஒரு 100% இருந்தது, இப்போ ஒரு 40% தான் வாய்ஸ் இருக்குதுங்க. நல்லா கணீர் குரல்ல வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிருச்சு. சரி. அது இப்போ இங்கே கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவங்க வந்து ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது, ரேடியோ தெரப்பி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே நாங்கள் சிலர் விசாரிச்சு ரேடியோ தெரப்பி பண்ணவங்கலாம் கொட்டியிருக்காங்க, அப்புறம் பழைய முகம்லாம் ரொம்ப கருத்து போய் தோலெல்லாம் கருத்து போயிருக்காங்க. சரி, இதுக்காண்டி சென்னையில் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் போய் பார்த்தேங்க. அங்கே என்ன சொன்னாங்க சார்? லைன்ல இருக்கீங்களா? சாப்பிட்டுருக்காங்க, அது கொஞ்சம் பெட்டரா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருக்கு 2 மைண்டா இருக்குதுங்க. என்னங்க பெட்டரா இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என்ன சொன்னாங்க? எப்படிங்க? கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல அடையாருக்கு போனேன்னு சொன்னீங்கல்ல சார், அங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க வந்து நீங்க இங்க ரேடியோ தெரப்பி பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது பண்ணிடலாம், ரேடியோ தெரப்பிலே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு இங்கே போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்க. ஆனால் அது அப்பாவுக்கு அந்த மனசு இல்லாமல் வந்துட்டு அப்படிங்க, எனக்கு வந்துட்டு அப்படியே. இல்லை, த்ரோட் கேன்சர்னா வோக்கல் கார்ட் கேன்சராக இருந்தால் வாய்ஸ் ப்ரிசர்வேஷன் ப்ரோட்டோகால்னு இருக்குது. ஆப்ரேஷன்னா நிறைய தடவை வாய்ஸ் போயிடும். அது இல்லாமல் கீமோதெரப்பியும் ரேடியோதெரப்பியும் சேர்த்து கொடுத்தா அந்த லேரிங்ஸை நல்லாயிடும், வாய்ஸையும் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் பயந்துட்டே இருந்தால் திடீர்னு மூச்சு விட கஷ்டப்பட்டு எமர்ஜென்சியாக தொண்டையில் ஓட்ட போடுற மாதிரி வந்துடும். ட்ரக்கியோஸ்டமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டியூப் போடுற மாதிரி வந்துடும். அதில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், நான் எனக்கு நோய்ஸ் கிராஃபிஸ்னு மூக்குல சதை வளர்ந்து இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்க.
அது சம்மந்தமா இப்ப கழுத்து எல்லாமே இதாயிடுச்சு. அதுல இருக்குன்னு சொல்லி ரேடியேஷன், கீமோதெரபி, ஊசி எல்லாமே முடிஞ்சுச்சு. சரிங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. சரிங்க இப்ப நான் ஒரு செக்அப் போயிட்டு இருக்கேன், அடையார் இன்ஸ்டிடியூட் தான். சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் தான், எல்லாமே நார்மல்ல தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. வெரி குட்ங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கழுத்து ரேடியேஷன் வச்சதுல இந்த கழுத்து நரம்பு மட்டும் வலிக்குது. ஆ லேசா குளிர்னா கூட, அந்த வாடை காத்து அடிச்சா கூட அந்த கழுத்து நரம்பு பிடிச்சிக்குது. இல்லை அது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடுங்க. சரி, எக்ஸசைஸ் பண்ணா போதும் அப்படின்னாங்க. போதும். மற்றபடி இந்த மோஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, அது ஒண்ணுதான் கொஞ்சம் அப்பக்கப்ப டவுட்டா இருக்கு. இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் இது கழுத்துக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடும். சரி சரி, ஓகே. நன்றி சார், நன்றி. டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் அரியலூர்ல இருந்து கால் பண்றேன். நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஏஜ் 30 சார். சரிங்க ஸோ என்னோட பாடியில சின்ன சின்னதா கொழுப்பு கட்டி மாதிரி நிறைய இருக்கு சார். ஒரு 10-15 கட்டி இருக்கு. வயிற்று சுத்தி இருக்கு, அப்புறம் கால் தொடையில, கையில இருக்கு. சரிங்க. ஓகே, இது கேன்சர் ஆகிறது வாய்ப்பா இருக்கா சார்? வாய்ப்பு இல்லைம்மா, கேன்சர் ஆகாது. ஓகே சார், பெயினே இல்லை, ஆனால் இதா இருக்கு சார். இல்லை கேன்சர் ஆகாது, அது ஜெனட்டிக் ப்ராப்ளம். அது வந்து சார் ஒன்றும் கொஸ்டின் சார். சொல்லுங்கம்மா. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஆன்ஸ் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இப்போ நிப்பாயிட்டோம். 6 மந்த் ஆச்சு. இதால எதுவும் ஆன் வரது ப்ராப்ளம் இருக்கா சார்? இல்லை 6 மந்த்ஸ் முன்னாடி ஹார்ன்ஸ் யூஸ் ஆன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 6 மந்த் ஆச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் மறுபடியும் நான் யூஸ் பண்ணல. எதுவும் பின்விளைவுகள் இருக்குமா? இல்லையோ, அதிகம் ஒன்றும் இருக்காது. 1 இயர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொன்று 6 மாசமா விட்டுட்டீங்க. திரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை வரும். கண்டிப்பா, தேங்க்யூ சார். ஓகே நன்றி சார், நன்றி. டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சார் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி 53 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 மந்த் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 15 டேஸ் கழிச்சு வருது. அது வந்தாலும் திருப்பி ஒன் மந்த் இருக்கு, 1.5 months இருக்கு. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸாகவே இருந்துட்டு இருக்கு ஒரு 6 months-ஆ. சரிங்க. நடுவில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வராமே இருந்துச்சு. இந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கு. சரிங்க. இது போய் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, ஸ்கேன் பண்ண சொன்னாங்க யூட்ரஸ்ல. ஸோ ஸ்கேன் பண்ணப்போ வந்து மல்டிபிள் ஃபிப்ராய்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க ஸ்கேன் ரிசல்ட். சரிங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கேன்சர் அப்படிங்கிற இதுக்கு போகுமா, இல்லை எப்படி அது நார்மலாகவே கட்டி இருக்குமா, க்ரோத் எப்படி இருக்கும், ஆப்ரேஷன் வந்து உடனே சஜஸ்ட் பண்ணுமா எப்படி அப்படிங்கிறது தெரியல, அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. இல்லை 53 வயசில் இந்த மாதிரி அடிக்கடி ப்ளீடிங் வந்ததுன்னா ஃபைப்ராய்ட்ஸ்னால ஜென்ரலாக வருமாங்கிற டவுட்டு தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் பார்த்து ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓகே. அது உள்ளே வந்து யூட்ரஸ்க்கு உள்ளே பார்க்குறது. அது பார்த்து ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி எதுவும் இருக்கா இல்லையான்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட கர்ப்பப்பை எடுத்துறது நல்லது. ஸோ ஆக்சுவலி இது ரிமூவ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு அது ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி எண்டோமெட்ரியல் கேன்சர் எதுவும், அது கர்ப்பப்பை வாய் உள்ள ஏதாவது வாயிலையோ இல்லை உள்ள பாடியிலையோ எதுவும் கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா தைரியமாக இருக்கலாம். இருந்ததுன்னா இவ்வளோ ப்ளீடிங் இருக்கும்போது எடுத்துறது நல்லது. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். 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 வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க வந்தவாசிலேருந்து பேசுறோம் மேடம். நல்லதும்மா. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒண்ணும் இல்லைங்க மேடம், எனக்கு வந்து இப்போ வயசு 59 ஆகுது. சொல்லுங்கம்மா. பிரஸ்ட்ல மேல் பக்கத்துல, இந்த இடது பக்கத்துல மேல ஒரு மோல்டு மாதிரி இருக்குங்க மேடம். ம் ஒரு பொட்டு வைக்கிற அளவுக்கு இருந்தது. சரிங்க. அது வந்து இப்போ ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் இப்போ வலி கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது. சரிங்க. மேல் பக்கத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது வலி இருக்கு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக செக்அப் பண்ணி பார்க்கணுமா. மேமோகிராம் எடுத்து பார்க்கணும், நல்ல ஒரு டாக்டரை பார்த்து நீடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் வைத்தியம் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு லெஃப்ட் கால்ல வந்து மேடம். சொல்லுங்கப்பா. சொல்லுங்க சார், எனக்கு லெஃப்ட் கால்ல வந்து இந்த தொட பக்கத்துல வந்து எலும்புக்கு வந்து சாதா இருக்கு சார். சரிங்க. அதை வந்து நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து சாதாரண கட்டியா இருக்குமா, கேன்சர் கட்டியா இருக்குமா சார்? இல்லை அவங்க என்ன சொன்னாங்க, கட்டி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க, அவங்க நார்மலான கட்டின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம். டெஸ்ட் ரிப்போர்ட் தான் மெயின். இப்போ ஒன்று நடக்கத்துல சார், கால் வந்து வளையுது சார். இல்லை அப்போ நான் பார்க்கணும் எல்லா ரெக்கார்டையும் உங்களுக்கு. பட் ஆனால் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்றது அதை மெயினாக நாங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அவங்க ரிப்போர்ட்டில் நார்மல் சொன்னால் நார்மல் கட்டியாக இருக்கலாம், பட் அதுக்கு மேலே பண்ணால் நான் உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கணும்ப்பா. சரி சார். இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து வீக்கம் அதிகமாக இருக்கு, கல் மாதிரி இருக்கு. அது எவ்வளோ நாள் ஆகும் சார்?
இல்லை நான் ஃபுல்லாக உங்களை தரவா செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போ இந்த ஓரல் கேன்சர் பற்றி நம்ம பேசும்பொழுது அதில் ஏதாவது ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கா? இருக்குன்னா எத்தனை வகையான ஸ்டேஜஸ் இருக்கு டாக்டர்? இங்க 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ எல்லா கேன்சருக்குமே 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே. ஸோ ஓரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் காமனாக ஆரம்பிக்கிறது, இப்போ ஓரல் கேன்சர்லேயே சப்சைட்டுன்னு சொல்லுவோம். நாக்கு வந்து ஒரு சப்சைட், அப்புறம் இந்த உள்ளே இருக்கு இல்லையா கண்ணப்பகுதி, அது உள்ளே இருக்கிறது ஒரு சப்சைட், லிப்ஸ் ஒரு சப்சைட், ஹார்ட் பேலட் மேலே இருக்க அந்த மேலே இருக்க ஹார்டாக இருக்கு இல்லையா ஹார்ட் பேலட் சொல்லுவோம், அது ஒரு சப்சைட், பல்லு இருக்குது, ஈரல்லாம் இருக்குது ஒரு சப்சைட். அது மாதிரி 7 சப்சைட் இருக்குது. ஸோ ஓரல் கேவிட்டினே தவிர பட் அந்த 7மே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். நாக்கில் வர்ற கேன்சர் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். வேற பக்கல் மியூக்கோசான கண்ணத்து பக்கம் உள்பகுதியில் இருக்கிறது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். பல்லில் வர்றது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். பல்ல ஈரலில் வர்றது மாதிரி ஒரு கேன்சரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? சிம்டம்ஸ்னால் நாக்கில் ஆறாத புண்ணு இருந்தாலோ, இல்லை அந்த பான்பராக் புகையில வச்ச இடத்துல ஆறாத புண்ணு இருந்தாலோ, அதுதான் ரொம்ப காமன் சிம்டம். இல்லை ரொம்ப ஜாஸ்தி எரிச்சல் இருந்தாலோ, இல்லை வெள்ளைப்படுற மாதிரி, ஐ மீன் வெள்ளை திட்டு மாதிரி இருக்கும், லீகோப்ளிக்கான்னு சொல்லுவோம், அது மாதிரி இருந்தாலோ, அது மாதிரி இருந்தால் உடனே ஒரு நல்ல மருத்துவர் அணுகி பார்த்துக்கிறது. திடீர்னு சிலருக்கு வந்து பல்லு ஆட ஆரம்பிக்கும். எந்த ஒரு ரீசன்லாம் பல்லு ஆட ஆரம்பிக்கும் அப்படின்னா பல்லு வந்து அந்த மேண்டிபிள் போனில் கேன்சர் வந்திருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி வேரியஸ் வேஸில் ப்ரெசன்டேஷன் இருக்கும். பட் காமனாக வந்து ஒரு அல்சர் ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும், ஒரு புண்ணு மாதிரி தான் வரும். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், எங்களோட அத்தைக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க. அந்த கேன்சர் வந்து அவங்களுக்கு வாயில இருந்து குடல் ஃபுல்லா இருக்குது. சரிங்க. திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப பாத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிங்க. அவங்க ஒரு கொஞ்சம் வந்து மனநோயாளி மாதிரி, அதனால சரியா அவங்க சாப்பிடல 6 வருஷமா. சரிங்க. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இந்த சாப்பிடாம இருந்தனாலே அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கியூர் பண்ண முடியுமா அப்படின்றதா சார் என்னோட டவுட். இல்லை, பேன்க்ரியாட்டிக் கேன்சர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கழுத்துலலாம் நரிக்கட்டிலாம் இருந்திருக்கும். ஸ்டேஜ் 4னா க்யூர் பண்ணுறது கஷ்டமா? ஆனா அவங்க வந்து இந்த 60% உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து இந்த ரேடியோ தெரப்பி, ஹீமோதெரப்பி எல்லாம் வச்சு நாங்க கியூர் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க இன்னுமே எங்களுக்கு இதெல்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அத்தை இன்னும் சரியா சாப்பிட மாட்டாங்க. அதான் கொஞ்சம் ரொம்ப பயம். இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் இதை க்யூர் பண்ணுறது. அவ்வளோ தூரம் கழுத்து வரைக்கும் பரவி இருந்ததுன்னா க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. ஹலோ, நாங்க சமயபுரத்துல இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், இந்த மார்பு சைடு ஒரு சைடு எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் தெரியல, தொட்டு பார்த்தா. கட்டி எதுவும் இருக்காம்மா? கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது மற்றவங்ககிட்ட கேட்டதுக்கு எப்போதும் இருக்க மாதிரி தான், எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 31 ஆகும் சார். இல்லை, விஷயம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் எதுக்கும் ஒரு டாக்டரை பார்த்து உங்களை செக் பண்ணி பார்த்து சொல்கிறது நல்லதுப்பா. செக் பண்ணி பார்த்துக்கலாமா சார்? டாக்டர் பார்த்து செக் பண்ணி பார்த்து அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட்னு, அது பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சரி, நார்மலா எல்லாத்துக்கும் தொட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் வலிக்குமா, அது அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க. இல்லை, அப்படி இல்லை, நார்மல்னு எதுவுமே கிடையாதுமா. நார்மலாக இருந்தால் யாருக்கும் வலிக்கக்கூடாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஓரல் கேன்சரில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இதற்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு நேயர் பேசுனாங்க முழுவதுமாக பரவி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வாயில் வர கேன்சருங்கிறது வேறு ஏதாவது பகுதிகளுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாயில் வர்ற புற்றுநோய் வந்து காமனாக லங்ஸ்க்கு மட்டும்தான் பரவும். அது கூட லாஸ்ட் ஸ்டேஜில் தான், ரொம்ப ரேராக தான் பரவும். மற்ற கட்டிகள் மாதிரி பிரஸ்ட் கேன்சர் மாதிரி, இல்லை இவங்க சொன்னது பேன்க்ரியாட்டிக் கேன்சர் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் பரவாது. அது இன்னொன்று ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சல. ஏன்னா டெய்லி பல்லு வளர்க்கும் போது பார்த்தாலே தெரியும். பட் நிறைய பேஷண்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணி அதுக்கு மேலே புகையிலே வச்சுட்டு அப்படி தள்ளி போட்டு தான் வருவாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சசிபிள் சைட், ஈஸியாக அவங்களுக்கு கை வச்சு பார்த்தாலே தெரியும், அவங்க கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும். பட் நிறைய பேர் ரொம்ப டிலே பண்ணி வருவாங்க. அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் 1 சொல்லுவோம், T1ன்னு. அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும். இல்லை பிரேக்கி தெரப்பின்னு ரேடியோ தெரப்பியில் ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி இருக்குது, அது மட்டும் கொடுத்தா போதும். அதுமாதிரி ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்படி இல்லாட்டி வந்து நரி கட்டினதுக்கப்புறம், கழுத்தில் நரி கட்டினதுக்கப்புறம்லாம் வருவாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆப்ரேஷன் முன்னாடி ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி வரும். பட் முன்னாடி வந்து ஆப்ரேஷன் ரொம்ப பயந்தாங்க. இப்போ வந்து அந்தளவு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் காலில் இருந்து, இப்போ சப்போஸ் இந்த எலும்பு தாடை எலும்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலில் வந்து 2 எலும்பு இருக்குது, ஒரு காலில் ஃபிபுலான்னு ஒரு எலும்பு இருக்குது. அது வந்து நமக்கு அதிகம் யூஸ் கிடையாது. அந்த எலும்போடு சேர்த்து இங்கே அந்த ரத்த குழாயோட சேர்த்து இங்கே எடுத்து அட்டாச் பண்ணி
நம்ம திரும்ப பழைய மாதிரியே முகத்தை அழகாக கொண்டு வந்துடலாம். அது பிளாஸ்டிக் சர்ஜரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனில். அது மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஸோ எந்த முக மாற்றமும் இல்லாத அளவுக்கு பழைய மாதிரியே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நிச்சயம். இந்த வாய் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்குது அண்ட் சிகிச்சைக்கு அப்புறம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது வருமாங்கிறத பற்றி பேசலாம். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். நேர்ல நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஸ்டேஜஸ்க்கான சிகிச்சைகள் என்னன்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த சிகிச்சைக்கு பிறகு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லுங்களேன். இல்லை, ஆக்சுவலாக வாயில் புற்றுநோய் அப்படின்னாலே இல்லை முகப்பகுதியில் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஒன்று வந்து பயம் என்னென்னா திரும்ப பழைய மாதிரியே பேச முடியுமா, சாப்பிட முடியுமா, அந்த பயம் இருக்கும். மூணாவது முகத்தில் பெரிய மாறுதல் வருமா அப்படின்னு. முகத்தில் வந்து இப்போ பெரிய மாறுதல் வர்றதில்லை. நான் சொன்ன மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இப்போ தாடை எலும்பு எடுத்தால் தாடை எலும்பை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எலும்பு எடுத்து வைக்கிறது, இல்லை இப்போ ஒரு பக்கத்தில் சதையை எடுத்தால் அதே மாதிரி சதையை எடுத்து தொடையிலிருந்தோ இல்லை கையிலிருந்தோ எடுத்து இங்கே இருக்க கழுத்தில் ரத்த குழாயோட அட்டாச் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப டிஸ்கம் இன் அ பிக் வே. அதனால் வந்து நம்ம முக மாறுதல்கள் எதுவும் அதிகம் வர்றதில்லை. ஸோ அந்த பயம் இருக்க வேண்டாம். சாப்பிட முடியறது வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கேன்சராக இருக்கும்போது எந்த அளவு சாப்பிட்றாரோ அதை விட பெட்டராக சாப்பிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பிறகு. அது மாதிரி பேச முடியறதும் ஒரு பேஷண்ட் கேன்சர் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறது அதை விட பெட்டராக பேச முடியும். நார்மலாக பேச முடியுமா என்னன்றது வந்து அந்தந்த ஸ்டேஜை பொறுத்து அந்தந்த பேஷண்ட்டை பொறுத்து. பட் வியாதி இருக்கிறத விட வியாதி இல்லாதப்ப பெட்டராக இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. நல்லது சார், என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், எனக்கு த்ரோட் கேன்சருங்க. சொல்லுங்கம்மா. பயாப்சி ரிப்போர்ட் வந்து ஃபுவர்லி டிஃப்ரெண்ட்னு வந்திருக்குங்க. சரிங்க. இப்போ லாஸ்ட் மந்த் தான் ரிப்போர்ட் பார்த்தேங்க. இப்போ 2 months தான் ஆச்சுங்க. இப்போ என்ன வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ இந்த வீக்கில் வந்து ரேடியேஷன் வச்சு இன்ஜெக்ஷனில் கரைச்சிடலாம் அப்படின்னாங்க. சரிங்க. பெஸ்ட் வேற எங்கே இருக்குங்களா சார் இங்கே? இல்லை, த்ரோட் கேன்சர்னா உள்ளுக்குள்ளே இருக்கா, லைக் முழுங்குற குழாயில் இருக்கா, பேசுகிற குழாயில் இருக்கா? அந்த ஓக்கல் கார்டு லெஃப்ட் சைடு. அது கீமோ ரேடியேஷன் கொடுத்தா நல்லா ஆயிடுங்க. அந்த கீமோதெரப்பியும் ரேடியோதெரப்பியும் கொடுத்தா நல்லா ஆயிடும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட? எனக்கு வந்துட்டு 2 செஸ்ட்ல கட்டி மாதிரி இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப லைட்டா பெயின் இருக்குது. அது கேன்சர் வருமா அப்படின்னு ஒரு டவுட். அதனாலதான். அந்த கட்டி ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கப்பா? நார்மல் தான் சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாமா. திருப்பி வந்து ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான். இல்ல, சாதாரண கட்டியா இருந்தா சில சமயம் வரும். ஐ மீன் ஃபைப்ரோடினோமான்னு நிறைய இடத்துல இருக்கும். அது வந்தா பண்ணிக்கலாம். பட் அதுக்காக பயந்துட்டே இருக்க வேண்டாம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். எனக்கு 21 ஏஜ் ஆகுது. அதனாலதான் பயம். இல்ல, ஒன்றும் பயப்பட வேண்டாமா. பயப்படவே வேண்டாம். தைரியமா இருங்க. நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னோட சன் சார் லிம்போமான்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. T-cell லிம்போமான்னு சொல்லிட்டுங்க. ஓகே. அவனுக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் ஹீமோதெரப்பி ரேடியேஷன் எல்லாமே முடிச்சிட்டேங்க சார். சரிங்கம்மா. அப்போ அவன் வந்து வெயிட் நல்லா இந்த ஸ்டீராய்டுல கொடுத்ததுனால என்னன்னு தெரியல, நல்லா வெயிட் இருந்துட்டு இருந்தாங்க. 50 kg அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. இப்போ நார்மலா அவன் மெடிசன்ஸுக்கெல்லாம் முன்னாடி ஹீமோதெரப்பிக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்தானுங்க, ஒல்லியா இருந்தான் இல்லைங்களா, அந்த பண்ணுங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்களா சார்? இல்லப்பா, நான் குறைஞ்சிருக்கான். அது ஒன்றும் பயப்பட வேண்டாமா. அது ஸ்டீராய்டு எஃபெக்ட்ல அப்படி இருந்திருப்பாரு. இப்போ வந்து நார்மலா தானே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வெயிட் குறையறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா சார்? இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஃபீவர் எதுவும் வரல, பழைய மாதிரி இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிமா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாயில புண்ணு வருதுங்க சார். ரெட் கலர்ல இருக்குங்க புண்ணுங்க. 2 நாளைக்கு சரியாதுங்க சார். அப்புறம் திரும்பவும் வருதுங்க சார் இதே மாதிரி. அது ஒன்றும் பயப்பட வேண்டாமா. அச்சரம்னு சொல்லுவோம், ஆஃப்டர் சல்சஸ்னு. பட் நீங்கள் நிறைய விட்டமின் சாப்பிடணும், நிறைய காய்கறி கீரை சாப்பிடணும். மற்றபடி டென்ஷன் இல்லாமல் இருக்கணுமா. சரிங்க சார். இது எந்த ப்ராப்ளம் கேன்சர் மாதிரி எல்லாம் மாறதில்ல. ஆனா ஒரு
3 months தான் அடிப்பொருக்க வந்துட்டு இருக்குங்க சார். 2 நாளைக்கு ஃப்ரீயா இருக்குங்க சார். அப்புறம் பழையபடிக்கு இதே மாதிரி வந்துட்டே இல்லை இருக்கு. வந்த இடத்துல வருதா வேற வேற இடத்துல வருதாம்மா? வேற வேற இடத்துல வருதுங்க சார். அப்போ நாக்குலீங்க, ஒன்றும் கண்ணத்துல சைடுல எல்லாம் வருதுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா. சரிங்க. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. பீரியட் வரதுக்கு 10 நாள் இருக்கையில இருந்து மார்பகம் வலியா இருக்கு. சரிங்க. பீரியட் வந்ததும் போயிடுது. அதனால கேன்சர் வருமா அப்படின்னு? இல்லை வராதுங்க, அது இயற்கையாக நிறைய லேடிஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க சார், தேங்க்ஸ். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இப்போ இதற்கு முன்பு பேசின ஒரு நேயர்கிட்ட கர்ப்பப்பை எடுக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க, கட்டிகள் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது. இது வந்து இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப காமனாக இருக்கிற, அதாவது மெனோபாஸ் அடையிறதுக்கு முன்பு மாதப்போக்குங்கிறது நிறைய இருக்குன்னு கேள்விப்படுறோம். அப்போ எல்லாருக்குமே இவங்க கேட்டதுலேருந்து ஒரு பயம் என்ன வரும்னா, அப்போ அதிகமான உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை கர்ப்பப்பையே எடுத்துடணுமா இல்லை கேன்சராக மாறிடுமாங்கிறது. அது எந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? இப்போ பெரிமெனோபாசல் பீரியட்னு சொல்லுவோம். ஒரு லேடிக்கு 45லேருந்து 50 வயசுக்குள்ளே வந்து காமனாக அந்த பீரியட்ஸ் நிற்கிற ஏஜ் வரும். அப்போ வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். அது கரெக்டாக இப்போ ஒரு மாதம் வருது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை வரலாம், அப்புறம் 2-3 மாதம் கழித்து வரலாம். அது அந்த மாதிரி வந்து நின்றுடும். பட் ஒரு கைனகாலஜிஸ்ட் தெரியும் எது அப்நார்மல் ப்ளீடிங் விச் இஸ் அதர்வைஸ் நார்மல் ப்ளீடிங் நிற்க போகிறது அப்படின்னு. ஸோ நல்ல கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அவங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நார்மலாக இருக்குது அப்படின்னா பேப்ஸ்மியர் பண்ணி பார்ப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் நார்மலாக இருந்தால் ஒன்றும் ரீஅஷ்யூர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு. அப்படி இல்லாமல் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே கட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி பயாப்சி பண்ணி பார்ப்பாங்க. அது சந்தேகம் வந்து பயாப்சியில் ரிப்போர்ட்டில் சந்தேகம் வந்தால் தான் கர்ப்பப்பை எடுக்கணும். இல்லாட்டி பெரிமெனோபாசல் பீரியட் எல்லாருமே வந்து அந்த மெனப்பாஸ் அட்டைன் பண்ண போகிற பீரியடில் வந்து யாருக்கும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானே நடும். டாக்டர், அப்போ அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறத கடந்து ஒரு கருக்குழாயிலையோ இல்லை சினைப்பைகளிலோ புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரலாம். சினைப்பைன்னா அந்த ஓவரிஸ்னால ரொம்ப காமனாக வருது இப்போ. ஓகே, அது நிறைய பேருக்கு வரும். அப்படி வர்றதுன்னா அதோட சிம்டம்ஸுங்கிறது வேற மாதிரி தெரியுமா? ஓவரிஸில் வர்ற கேன்சர் வந்து ஜென்ரலாக ப்ளீடிங்காக ப்ரெசென்ட் பண்ணாது, பட் வயிறு வீங்கிட்டே போகும், வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து அவங்க ஏர்லி சிம்டம்ஸ் ஒன்றும் இருக்காது. 50-60 வயசில் வந்து வயிறு வீங்கிட்டே போகுதுன்னா உள்ள தண்ணி சேர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. பட் ரெகுலராக ஒரு 45 வயசு 50 வயசில் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா சாதாரண கட்டியா என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கேன்சர் கட்டியா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. பிரஸ்ட்ல அந்த அக்குள் பகுதிட்டு வந்து ஒரு சின்னதா கட்டி மாதிரி இருக்குங்க. எனக்கு மேரேஜே 6 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் பேபி இல்லை, அதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நாங்கள் ஸ்கேன் பார்த்ததுல நார்மல் தான் வந்திருக்கு. மெமோகிராம்க்கு இது பார்க்கணுமா இல்லை ஸ்கேனிங் ரிப்போர்ட்டே போதுமாங்க? வயது என்ன சொன்னீங்க? 30ங்க. மேமோகிராம் வேண்டாமா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் போதும். அதுவே நார்மல் வந்திருக்கு. இப்போ நார்மல் தானே இல்லை கேன்சர் இருக்கு? இல்லை, நார்மலாக இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல டாக்டர் ஸ்கேன் வந்து நார்மல் சொன்னாங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இந்த சிகிச்சைக்கு பிறகு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து இப்போ நம்ம வாய் புற்றுநோய் பொறுத்து நம்ம முகமாற்றம் பற்றி பேசணும், அது அந்த அளவு இருக்காது. ரெண்டாவது பேசக்கூடிய தன்மை கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். இந்த எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷனால தான் மெயினாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மூணாவது வந்து சாப்பிட முடிகிறது வந்து முழு நாக்கு எடுத்தால் தான் சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க. மற்றபடி பாதி நாக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் சாப்பிட்றதுக்குலாம் அதிகம் கஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பாதியில் எடுக்கும் பொழுது இயல்பான நாக்கு மாதிரி அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? இல்லை, ஏற்கனவே அந்த இடத்துல வியாதி இருந்து அதை சரியாக யூஸ் பண்ணாமல் தான் இருந்திருப்பாங்க. அதை வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை எடுக்கிறனால இப்போ பெயின் போயிட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பெட்டராக தான் ஆவாங்களே தவிர மோசமாக மாட்டாங்க. முழு நாக்கு எடுத்தால் அதாவது பேசுகிறத விட அவங்க முழுங்குறதுல கஷ்டம் வரும், புறையேறும் அடிக்கடி. ஆனால் நம்ம தொண்டையில் ட்ரெக்கியாஸ்டமி ரொம்ப நாள் வச்சுருப்போம். அப்புறம் ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, ஸ்வாலோயிங் ரீஹாபிலிட்டேஷன், ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன். அதுக்குன்னு தனியாக தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அவங்கள வச்சு அவங்கள முழுங்குறதுக்கு புதுவிதமாக முழுங்குறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். மாதிரி ஒரு 2 to 3 months டைமில் வந்து வில் மேக் த மீட் சாப்பிட வைப்போம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? தேனிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய அப்பாவுக்கு வந்து 55 வயசுல வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அது வந்து வேற ட்ரீட்மெண்ட்காக போகிறப்ப கண்டுபிடிச்சோம். அதை கேன்சர்ல இருந்து கண்டுபிடிக்கிற சிம்டம்ஸ் எது இருக்குங்களா? இல்லை, எந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க? வயிற்றுல இருக்கு சொன்னாங்க சார். வயிற்றுல நிறைய உறுப்பு இருக்கே, எந்த உறுப்புன்னு சொன்னாங்க? குடல் பாதையில்.
உணவு குழாயிலனாங்களா இல்லை மலக்குடல்னா? உணவு குழாயில் சார். இப்போ என்ன வைத்தியம் பண்ணியிருக்காங்க? இல்லை, அது வந்து நாங்கள் காமிச்சப்போ வந்து முடியாத ஸ்டேஜ் எப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்கள் திரும்ப கேன்சர் இன்ஸ்டியூட் அங்கே கூட்டு போனோம், அங்கே அடையாருக்கு. அவங்க வந்து ஸ்டேஜ் 4 அப்படி சொல்லி சொன்னாங்க. அதான் அது வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற சிம்டம்ஸ் எதாவது இருக்கா, இல்லை அது மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது கேன்சரில்? இல்லை, கேன்சர் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் 4வது ஸ்டேஜில் போயிருக்கீங்க. அந்த ஸ்டேஜில் ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. கொஞ்சம் பாலியேட்டிவ் தெரப்பி, கீமோதெரப்பிலாம் கொடுக்கலாம், பட் ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், ஓகே சார். அரஸ் நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு லேசாக இன்டைஜேஷன் இருக்குது, இல்லை ஏதாவது உணவு தண்ணி சாப்பிடும்போது லேசாக தடுக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போயிட்டு எண்டோஸ்கோபி பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆனால் அவருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே தெரில, ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில அப்படி சொல்லி சொன்னாங்க. இல்லை, தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்துடுவோம், தெரியாமல் இருக்காது. ஓகே ஓகே. அதே ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரிய மாதிரி இது இருக்குங்களா சார்? தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் நிறைய பேரை வந்து சமாதானமாக தள்ளி போட்டுகிட்டே போயிடுவோம். அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஓகே ஓகே. நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்தா பேசுறோம். நல்லது. மைன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மார்பு பகுதியில கட்டி மாதிரி இல்ல, ஆனா எலும்பு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஏதோ ஒரு இருக்கு. அது வந்து பயங்கர பெயினா இருக்கு. நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். இப்ப 2 பேபிஸ் எனக்கு. ஃபர்ஸ்ட் பேபி ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது 2வது பேபி இதாயிட்டு, அப்புறம் அதுக்கு வந்து 6 மந்த் வரை ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே இருந்து எனக்கு அங்க கொஞ்சம் வலி இருந்துட்டே இருந்துச்சு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. 31 வயசு ஆகுது. இப்ப 2வது பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணி ஸ்டாப் பண்ணி 3 மாசம் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு அங்க கொஞ்சம் பெயின் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப ஃபீட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பியும் வலிக்குது, கை பின்னால எல்லாம் பயங்கரமா வலிக்குது. அதான் கேன்சரா இது பார்த்தோம், ஸ்கேன் பார்த்தோம். அதுல வந்து கட்டி எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வலிக்குது பயங்கரமா, அதனால பயமா இருக்கு. இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாமா. நீங்கள் உங்கள் லேடி டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கோங்க. பட் ஒன்றும் மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது, ஃபீலிங் இருக்குது. அது வந்து பயங்கரமா பெயின் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, சில பேருக்கு நரம்பு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பெயின் இருக்க கூடாதுல. எனக்கு பயங்கர ஏதாவது வேலை பண்ணா பயங்கரமா ரொம்ப பெயினா இருக்குது. அதனாலதான் இது கேன்சரா மாறிடுமோ ரொம்ப பயமா இருக்கு. இல்லைம்மா, கேன்சர் வந்து வலியாக வராது முதல்ல. 2வது வலி இருக்கிறதுனால கேன்சரெல்லாம் மாறாது. கேன்சரை வந்தால் கேன்சரை தான் ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் வந்தால் பார்த்து சொல்கிறேம்மா. இதுக்கு மேலே ஃபோனில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் போடுறதுக்கு. நன்றி சார். ஏன்னா கேன்சருங்கிறது பத்தி எல்லாரும் தப்பா கருத்துக்கள் சொல்லி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. என் தம்பியை பத்தி கேட்கணும். சார்ட்ட நான் பேசலாமா? சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். சார் வணக்கம் சார். வணக்கங்க. அதாவது என் தம்பிக்கு பிரெயின்ல சிறுபலத்துல கட்டி இருந்துச்சுன்னு பெங்களூர் நிமான்ஸ்ல ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. அப்புறம் அவங்க வந்து அடையார்ல வந்து ரேடியோ தெரப்பி எடுத்துக்கங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. சரிங்க. ரேடியேஷன் பண்ணிட்டோம், கீமோவும் கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பயாப்சி எடுத்தாங்க. எல்லாமே அப்டாமல் சிம்டம் நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. இப்ப அவங்க எப்படின்னு எதுவும் ஃபியூச்சர்ல பிரச்சனை இருக்குமா, சரியாயிருமா? இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு வைத்தியம் பண்ணி? 3 மாசமா சார். வெயிட் பண்ணி நீங்கள் ரெகுலர் செக்அப் ஆகுது. ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆகுது சார். நீங்கள் ரெகுலர் செக்அப் போயிட்டே இருங்கப்பா. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. ரெகுலர் செக்அப் போங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க. இல்லாட்டி பிரச்சனை இல்லாட்டி ஒன்றும் இருக்காது. சரி சார். அப்போ அவங்க ஸ்கின்லாம் மாறி இதா இருக்கு, பிளாக்கா இருக்கு, சரி அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடும். நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து என் பேர் குருங்க மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மாவுக்கு வந்து மேடம் இப்போ இந்த கர்ப்பப்பை கேன்சர்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரிங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து 2nd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம். சரிங்க. இது எப்படிங்க மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது குணம் எவ்வளோ நாளில் குணமாகும் மேடம்? அது சம்பந்தமாக கேட்கணும். இல்லை, 2nd ஸ்டேஜாக இருந்தால் குணமாயிடுங்க. ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்களா? ரேடியோ தெரப்பி வந்து 25 நாளைக்கு கொடுத்தாச்சுங்க மேடம். ரேடியேஷன். அப்புறம் கீமோ வந்து 5 தடவை பண்ணியிருக்கு. வெரி குட்ங்க, சரியாயிடும். ரெகுலர் செக்அப் போங்க. எதுவும் 15 நாள் கழிச்சு செக்அப் குறை சொல்லியிருக்காங்க. அதான் ரெகுலராக செக்அப் வர சொல்லுவாங்க. ரெகுலர் செக்அப் போங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சந்தேகம் இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஓ சரி. இப்போ 2nd ஸ்டேஜ்ன்றது வந்து நம்ம குணமாயிடும் இல்லைங்க? குணமாயிடும். மிக்க நன்றிங்க சார், மிக்க நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்தில் இந்த சிகிச்சைகள்னு வரும்பொழுது வாய் புற்றுநோய்க்கும் இந்த கீமோங்கிறது, ரேடியோ தெரப்பிங்கிறது இதே தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, மெயினாக சர்ஜரி வாய் புற்றுநோய்க்கு. 2வது வந்து ரேடியோ தெரப்பி. இது 2 தான் மெயின்.
கீமோதெரப்பி வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான். கீமோதெரப்பி இஸ் நாட் மெயின் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி அந்த கீமோதெரப்பிங்கிறது என்ன பண்ணும் டாக்டர்? என்ன ஃபங்க்ஷன் அது? இல்லை, கீமோதெரப்பி வந்து நம்ம நரம்பு மூலமாக மருந்து கொடுப்போம். அந்த கீமோதெரப்பி ட்ரக்ஸ் கொடுப்போம். அது வந்து ரேடியேஷன் எஃபெக்டை பொட்டன்ஷியேட் பண்ணுறதுக்காக காமனாக கொடுப்போம். அந்த ரேடியோதெரப்பியோட எஃபெக்டை பெட்டர் ஆக்கிறதுக்காக கீமோதெரப்பி வாரம் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். மற்றபடி கீமோதெரப்பி மட்டுமே கொடுக்குறோன்னா அந்த பேஷண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஸ்டேஜ் 4 இருக்காங்க, இல்லை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாட்டி அவங்களுக்கு கீமோதெரப்பி மட்டும் கொடுப்போம். இல்லாட்டி சர்ஜரி, ரேடியோதெரப்பியோட அந்த பொட்டன்ஷியேட் பண்ணுற கீமோதெரப்பி இதிலே சரி பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுகிறோம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்மா. வணக்கங்க, சொல்லுங்க. சர்ஜரி பண்ணியாச்சுங்க சார். சர்ஜரி பண்ணி கீமோ 6 கீமோ கொடுத்து ரேடியேஷன் 25 ரேடியேஷன் வச்சு இப்போ செக்அப் போயிட்டு இருக்கேன் சார். சரிங்க. மேற்கொண்டு எனக்கு ஏதாவது பரவுமா இல்லை எப்படின்னு கேட்கறதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன். இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம் மேடம். நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன ஸ்டேஜ் இருந்ததோ அதை பொறுத்து தான் ஃபர்தராக எதுவும் வரும். பட் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் செகண்ட் ஸ்டேஜ் தான் சொன்னாங்க. செகண்ட் ஸ்டேஜ்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுமா? நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க சார். ஆனால் வெயிட் குறையுதுங்க சார். வெயிட் லாஸ் ஆகுது. இல்லை, பிரஸ்ட் கேன்சருக்கும் வெயிட் குறையிறதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா. நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க போதும். தொடர்ந்து இந்த சைட்டோடாம் மாத்திரை மட்டும் டெய்லி போட சொல்லுங்க. அது 5 வருஷம் போடணும், விடாமல் போடுங்க. ஆமாம் சார். வேற ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது இல்லைங்க? வராது. தைரியமாக இருக்குமா. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. மேடம், என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், ரைட் சைடுல 2007ல லைட்டா ஒரு கட்டி மாதிரி இருந்ததுங்க. அது அப்படியே தாங்க சார் இருக்கு. ஆனா எந்த வழியும் இல்ல, ஒண்ணு இல்ல, இன்னமும் வரைக்கும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அது கேன்சரா இருக்குமாங்க சார்? இல்லை, 2007ல இருந்து 7 வருஷமா இருக்குன்னா கேன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் கேன்சர் தான் என்ன பெருசாக வளர்ந்துருக்கும். அதே சைஸ் தாங்க சார் இருக்குது. ஆனா 2007ல இருந்தே இன்னமும் அதே சைஸ் தாங்க சார் இருக்கு. இல்லை, அதே சைஸ்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கேன்சராக இருக்காது, சாதாரண கட்டியாக தான் இருக்கும். கொழுப்பு கட்டின்னு சொல்லுறாங்க சார், அதனால வேற. இல்லை, அது 7 வருஷம் ஒரு கட்டி வளராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கேன்சராக இருக்காதுமா. வேறு எந்த வித கட்டியாக வேணாலும் இருக்கலாம். அது வேணா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். டாக்டர் பார்க்கலாமாங்க சார்? எதுக்கு கன்சல்ட் பண்ணிக்கலாமாங்க? இல்லை, கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நான் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். 7 வருஷமா ஒரு கட்டியை கன்சல்ட் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப டிலே. சரிங்க சார். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு 58 வயசு ஆகுது. அவருக்கு த்ரோட்ல வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது வந்து என்ன, அதனால வாய்ஸ் ரொம்ப சேஞ்சா இருக்கு அப்பாவுக்கு. டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி காட்டணும், நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அது நீர் கட்டியா இருக்கும், இல்லாட்டி நெறிக்கட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். கேன்சரோ இல்லமோன்னு சொல்லி. இல்லைம்மா, இது இடது பக்க வோக்கல் கார்டு வேலை செய்யல, நரி கட்டி இருக்குனாங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணுமா. ஃபர்தராக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்து ஒழுங்காக வைத்தியம் பண்ணணும். ஓகே டாக்டர். ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இந்த கீமோதெரப்பிஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதில் வேறு சிகிச்சைகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும் டாக்டர்? ஏன்னா ஒரு நேயர் கேட்டாங்க, நாங்கள் 25 வரைக்கும் கீமோ கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி செட்டிங்ஸ் கணக்கு அப்படிங்கிறது இதில் இல்லை. அது ரேடியோதெரப்பி. 25 ரேடியோதெரப்பிங்கிறது எப்படின்னா, ஒரு ரேடியோதெரப்பி வந்து இந்த 5000 சென்டிகிரேட்னு சொல்கிறாங்க அவங்க. ஒரு நாளைக்கு 200 சென்டிகிரேட் கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்க முடியாது, பர்ன்ட் அவுட் ஆகிடும். ஸோ அது வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ வாரத்தில் 5 நாள் கொடுப்பாங்க. சனி ஞாயிறு எப்போவுமே லீவ், யூனிவர்சலாக ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது மாதிரி வாரத்தில் 5 நாள் கொடுத்து 5 வாரம் கொடுப்பாங்க, இல்லை 6 வாரம் கொடுப்பாங்க. ஒரு கேன்சருக்கும் இந்த மாதிரி 5000 சென்டிகிரேட், இல்லை 6000 சென்டிகிரேட், 7200 சென்டிகிரேட், அந்த மாதிரி ஒரு அளவுகோல் இருக்குது. இது வந்து அந்த ஸ்டேஜஸ் பொறுத்ததா? இல்லை, ரேடியேஷன் ஆரம்பிச்சு, எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் ஆரம்பிச்சா மினிமம் 5000 கொடுப்பாங்க. கொடுத்து தான் ஆகணும். இது வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. எந்த ஸ்டேஜ்னு, இப்போ சப்போஸ் ஸ்டேஜ் வந்து இப்போ டங் கேன்சருக்கு T1 டியூமர்னு சொல்கிறோம், less than 2 சென்டிமீட்டர் ஆப்ரேஷன் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம், வேறு நரிக்கட்டிலாம் ஸ்டேஜிங் பண்ணி பார்க்குறோம், அதிலே ஒன்றும் பரவாமல் இருக்குது அப்படின்னா ரேடியோதெரப்பி தேவையில்லை. ஸோ ஏர்லி ஸ்டேஜுக்கு எய்தர் சர்ஜரி ஆர் ரேடியோதெரப்பி 2 இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். சப்போஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் T3 T4னு சொல்லுவோம், கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது, மற்ற இடத்துல லேசாக பரவி இருக்குது பக்கத்துலேயே அப்படின்னா எய்தர் சர்ஜரி பண்ணிவிட்டு ரேடியோதெரப்பி கொடுப்போம், இல்லை ரேடியோதெரப்பி பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுவோம். டாக்டர், இப்போ அடுத்தது வந்து குடல் சம்பந்தமான கேன்சர்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் உண்டு, அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குங்கிறத பற்றி பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், குடல் சம்பந்தமான புற்றுநோய் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்களேன். இப்போ வயிறு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இரைப்பையில் ஆரம்பித்து சிறுகுடல் இருந்து அப்புறம் அது பெருங்குடலாக மாறி மலக்குடல் வரைக்கும் போகும். மலக்குடல்ங்கிறது ஏஎன்எஸில் முடிஞ்சு அதில் தான் நம்ம மீன் டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ குடலுங்கிறது யூஸ்வலாக காமனாக நம்ம மீன் பண்ணுறது வந்து பெருங்குடலும் மலக்குடலும் மட்டும்தான், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ரெக்டம். ஸோ அதில் தான் குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர். அதை ஏன்னா சிறுகுடலில் வரக்கூடிய கேன்சர் ரொம்ப ரொம்ப கம்மி, ஹார்ட்லி 1% ஆஃப் ஆல் த ஜிஇ கேன்சர்ஸ். அதில் வந்து அதை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறது கூட கிடையாது. சிறுகுடல் வந்து ஆல்ரெடி இருக்குது, பட் ஆனால் அதில் வந்து அதில் எதுவும் வரது கிடையாது ஜென்ரலாக. அது அது எப்போவுமே வரவே வராதா இல்லை? ஆமாம், இப்போ இன்னும் 100ல் ஒன்று வரும். நம்ம ரொம்ப ரேர். அதனால் அதை பற்றி யாரும் அதிகம் பேசுறது கிடையாது. மலக்குடல்னாலே குடல் சம்மந்தப்பட்ட பெருங்குடலும் மலக்குடலும் மட்டும் தான் பேசுவோம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலக்குடல் கேன்சர் ரொம்ப காமன். பெருங்குடல் கேன்சர் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அந்த வெஸ்டர்ன் டயட் அடாப்ட் பண்ண ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 4th ஸ்டேஜுக்கு 4th இந்த சைட் வந்துடுச்சு. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஊரில் இருக்காது. நம்ம ப்ராப்பராக நிறைய சவுத் இந்தியன் டயட் சாப்பிடும், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடணும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து இப்போ மலக்குடல் பெருங்குடல் கேன்சர் ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்களா? டாக்டர், இப்போ இந்த கேன்சர்னு சொல்லும்போது குறிப்பாக இந்த குடல் கேன்சர் பற்றி நம்ம பேசும்பொழுது மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ வாயிலனா பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு. மார்பக புற்றுநோய்னாலும் ஓரளவுக்கு கை வச்சு பார்க்கும்பொழுது கட்டைகள் இருந்தான். அந்த மாதிரி இது வருது அப்படின்னா இதற்கு என்ன சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும்? இது ஆரம்பத்தில் தெரியாது, பட் கொஞ்சம் பெருசாகும்போது என்ன ஆகுனா யூஸ்வலாக நம்ம மோஷன் போகிறதுல வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். கான்ஸ்டிபேஷன் வரலாம், டயரியா வரலாம், இல்லை கொஞ்சம் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி கொஞ்சம் சளி மாதிரி கொஞ்சம் போகலாம், இல்லை ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை வயிறில் வலி இருக்கலாம், இல்லை யூரின் போகிறப்ப கஷ்டம் இருக்க மாதிரி இருக்கலாம், மோஷன் போகிறப்ப கஷ்டம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஆனால் இது வந்து இப்போ நார்மலாக நிறைய பேருக்கு இருக்கே டாக்டர், மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது, மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இருக்குன்னா ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சாங்கிற பயம் இப்போ நீங்கள் சொல்கிறதன் மூலமாக வராதா? இல்லை, மலச்சிக்கல்னா எல்லா மலச்சிக்கலையும் சொல்ல மாட்டோம். வந்து மலச்சிக்கல் இருக்குது, இப்போ இன்றைக்கி மலச்சிக்கல் இருக்க மாதிரி இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் போகுது, பட் வந்து கொஞ்சம் சளி மாதிரி போகுது. ஆமாம், அது நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. பட் யூஸ்வலாகவே மலச்சிக்கல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்டேஜஸ் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து கேன்சராக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் முடிஞ்ச வரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி வந்து மோஷன் போகிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிடணும். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் மேரின்ட்டு பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு. ஓகேங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ மென்சஸ் ஆனதுலேருந்து எனக்கு 42 இயர்ஸ் இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக வருதில்ல எனக்கு. ஓகேங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் எனக்கு பேபி பிறந்துச்சு. ஓகேம்மா. இப்போ நான் இப்போ எனக்கு ரெகுலரா பீரியட்ஸ் ஆகுது, ஆல்மோஸ்ட் 6 months ஆச்சு பீரியட்ஸ் ஆகி. லாஸ்ட் இயர் ஜூன்ல ஸ்கேன் போனப்போ அந்த ஸ்கேன்ல வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி லார்ஜா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால எதனா ப்ராப்ளம் ஏதாகுமான்னு தெரியணும். இல்லை, பாலிசிஸ்டிக் ஓவரி அதே சைஸ்ல இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மெயின்லி ஹார்மோன். பல்கி இன் சைஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பல்கி இன் சைஸ். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பல்கி இன் சைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, யூட்ரஸ் பல்கின்னு கொடுத்துருப்பாங்க, ஓவரிஸ் வந்து பல்கின்னு கொடுக்க மாட்டாங்க. அது பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பயப்பட வேண்டாம், அது கேன்சர் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றிம்மா, நன்றி டாக்டர். இப்போது இந்த மாதிரி குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள்னு சொல்லும்பொழுது இப்போ சிறுகுடலில் வர்றது நீங்கள் ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெருங்குடலில் வருது அப்படின்னா மற்ற இடங்களுக்கு பரவுதல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இடத்துல இருக்குன்னா அது முழு மலக்குடலையும் தாக்குமா? இல்லை, முழு மலக்குடல் தாக்காது. யூஸ்வலாக ஒரு இடத்துல தான் இருக்கும். இதில் 2-3 இடத்துல ஒரே சமயம்லாம் சின்க்ரனஸ் டியூமர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு வந்து மல்டிபிள் பாலிப்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல. குடல் ஃபுல்லாக ஃபெமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப காமன் கிடையாது, பட் அதெல்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா குடல் ஃபுல்லாக அப்படி நிறைய பாலிப்ஸ் இருக்கும், thousands ஆஃப் பாலிப்ஸ் இருக்கும். அது கண்டிப்பாக கேன்சராகவும் மாறும். தட்ஸ் a purely genetic event. ஒரு குடும்பத்தில் இருந்தால் நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேர் கேன்சராக மாறும், ரொம்ப சின்ன வயசில் வந்துடும். பட் அதை நினச்சி பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப காமன் டிசீஸ் கிடையாது. அது ஒன் ஆஃப் த வெரி ரேர் ஈவெண்ட்ஸ். பட் காமனாக வர்றது வந்து ரெக்டல் கேன்சர், மலக்குடல் கேன்சர். ஒரு கேன்சர் ஒன்று மட்டும்தான் இருக்கும். பட் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டுனா ஈஸியாக வைத்தியம் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட ஹஸ்பண்டுக்கு மூளையில கட்டி இருந்தது. சரிங்க. அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அப்புறம் 1 இயர் எந்த பிரச்சனையெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரிங்க. அப்புறம் ஊடால கொஞ்சம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனா மறுபடியும் லேசா 0.4 mm கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. மாத்திரை கெப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணவா இல்லைன்னா மாத்திரையிலே சரியாயிருமா? இல்லை, நான் என்னென்ன ஃபுல் டீட்டெயில் வேணுமா எங்களுக்கு? என்ன டைப் ஆஃப் டியூமர், எந்த இடத்துல ரெக்கரன்ஸ் வந்திருக்கு, அது திரும்ப ஆப்ரேட் பண்ணுற சைட்டில் இருக்கிறது மாதிரி நிறைய பார்க்கணும். நீங்கள் என்டையர் டீட்டெயிலோட வந்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு சொல்ல முடியும். சரி. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நாங்க சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 years பக்கமாங்க சார் பாக்க போறாரு. இந்த மானிஷன் பாக்க சொல்றாங்கல்ல குட்கா. ஆமா ஆமா. அது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா இது வரைக்கும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏற்கனவே சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாத்துக்குமே ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துக்கிறாரு. சரிங்க. இது வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா நமக்கு சிம்டம்ஸ் என்னங்க சார் தெரியும்? எப்படி தெரியும்? இல்ல, அவர் உடனே இன்னைக்கே இந்த நிமிஷமே நிப்பாட்ட சொல்லுங்கம்மா. கண்டிப்பா கேன்சரா மாறும். இல்லைங்க சார், நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு தூரம் சொன்னா குழந்தைங்க முதல் கொண்டு சொல்றாங்க. அவர் வந்து அது விட முடியல அப்படிங்கிறாரு. இல்லைன்னா ஸ்மோக்கிங் அதிகமாகுது. இல்ல, ரெண்டுமே விட்டே ஆகணும். இல்லாட்டி கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். ஓகேங்க சார். ஆமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இப்போ சில பழக்கங்கள், இப்போ இவங்க சொன்னது மாதிரியே வாய் புற்றுநோய் வருதுன்னா இந்த மாதிரி பழக்கம் நிச்சயமாக கேன்சராக மாறுங்கிறது. அந்த மாதிரி மலக்குடலில் ஏதாவது பழக்க வழக்கங்களுடைய மாற்றங்கள் காரணமாக அது வருமா? மெயினாக ஃபுட்டு தான். ஃபுட்டு வந்து நம்ம வந்து நிறைய காய்கறி, கீரை, பழ வகைகள் நிறைய சாப்பிடணும். அது இல்லாமல் வெறும் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தால் ரொம்ப காமன். மலக்குடல் கேன்சர் வந்து இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாத்துலேயும் ரொம்ப காமன். நம்ம வந்து அவங்களுக்கு இருக்க தவறான விஷயங்கள் நம்ம சீக்கிரம் ஃபாலோ பண்ணுறோமே தவிர நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அதில் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் தான். கண்டிப்பாக அந்த ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றாட்டி ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். இல்லை, இப்போ ஜென்ரலாக நிறைய காரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மேபி அது அல்சராக போகிறதுக்கு வாய்ப்பு. காரம் வந்து இரைப்பை புற்றுநோய்க்கு வேணால் சில சமயம் வந்தால் வர மற்றபடி காரத்தினால ஒன்றும் வராது. வேற நம்ம நிறைய ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்க சாப்பாடு சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி வரும். சரியாக வேக வைக்காது, இல்லை நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நூடுல்ஸ் டைப் ஆஃப் ஃபுட், அந்த மாதிரி டைப் ஆஃப் நம்ம சவுத் இந்தியன் டயட் இல்லாமல் அந்த மாதிரி டயட் சாப்பிடும்போது வரது தான் வரும். நிறைய காய்கறி, கீரை சாப்பிட்டு நல்ல டயட் சாப்பிட்டு ஜென்ரலாக வராது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? திருச்சியிலிருந்து பிரியா பேசுறேன். அப்பாவுக்கு ஏஜ் வந்து 78 ஆகுது டாக்டர். சரிங்க. ஜெம் ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டியிருக்கோம். கட்டியோட சைஸ் வந்து 4.7 டாக்டர். எந்த இடத்துல இருந்ததுமா கட்டி? கட்டி வந்து கல்லீரல்ல டாக்டர். ஓகே ஓகே. கல்லீரல்ல வந்து 4.7 கட்டியோட சைஸ். ஓகே. ஆபரேஷன் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா வந்து அப்பாவுக்கு ஏஜ் வந்து 78. ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஓகேங்க. ஆபரேஷன் பண்ணா ஹார்ட்டை வந்து அட்டாக் பண்ணும், அதனால பண்ண முடியாது. அதனால மாத்திரையால கரைக்கலாம்னு சொல்றாங்க. இல்லை, லிவரில் டியூமர் இருந்தால் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குமா? ஆனால் ஏஜ் 78, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு ஜெம் ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர்ல சொல்கிறாங்க டாக்டர். அதான் அந்த மாதிரி சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷன் அவர் ஃபிட்டாக இல்லைன்னாருனா நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் டாக்டர்? இல்லை வந்து உங்களுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஒரு தெரப்பி இருக்குது. அந்த மாதிரி மற்றபடி டீட்டெயிலாக பார்க்கணும். பேஷண்டோட ரிப்போர்ட்ஸையும் பேஷண்ட்டையும் நல்லா பார்க்கணும். சில சமயம் வந்து சிலரை வந்து ஆப்ரேஷன் பண்ண பயப்படுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஜென்ரல் கண்டிஷன் ஃபிட்டாக இருந்தால் பண்ணலாம். ஏன்னா வந்து கேன்சர்னு கண்டுபிடிச்சி விட்டு அது உயிருக்கு ஆபத்தாயிடும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா சொல்லுங்க டாக்டர் கிட்ட. ரைட் சைடு பிரஸ்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு மேடம். லெஃப்ட் சைடு வந்து பெருசா இருக்கு, கட்டி இருக்குன்னு சொல்றாங்க சார். சரிங்க. என்ன வயதாகுதுமா? 23 ஆகுது சார். சரிங்க. இப்போதைக்கு சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். மேரேஜ் இப்போ 2 monthsல மேரேஜ் ஆகிறதா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால குழந்தை பிறக்கும்போது எதுவும் ஃபீல்டிங் ப்ராப்ளம் எதுவும் வருமான்னு கேட்குறோம் சார். இல்லைம்மா, உங்களுக்கு சாதாரண ஜெயண்ட் ஃபைப்ரோடினோமா அந்த மாதிரி சாதாரண கட்டியாக இருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கட்டியை வச்சுக்கிட்டே நீங்கள் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று அப்போ என்ன கட்டின்னு தெரியாது. அதில் இது வந்து 1 day தான் ஆப்ரேஷன், ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன். 1 day தான் பண்ணுவோம். காலைல பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். அதில் வந்து பயப்படாமல் நீங்கள் அந்த கட்டி என்னென்னு கண்டுபிடிச்சி கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி. 2 monthsல பண்ணிக்கலாமாங்க சார்? ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க பாலக்காடு மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க சார். எங்க மாமாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தோங்க. தொண்டையில கேன்சர் இருந்து ஓட்டை போட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. அது ஒரு 20-25 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனா மாமா மறுபடியும் போக மாட்டேன்றாங்க. எனக்கு நல்லா தான் இருக்கு, வேண்டாம் விடுங்க வேண்டாம் விடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க. அது கரண்ட் இதை வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா மாமா வர மாட்டேன்றாங்க. அதை வச்சு ஆகணுமா இல்ல சரியா இல்லை, கண்டிப்பாக போகணுமா. கண்டிப்பாக போகணும். கரண்ட் வைக்கணும்னு சொல்லலாம், கரண்ட் வைக்கணும். அப்போ தான் சரியாகும். இல்லாட்டி திரும்ப அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நன்றிம்மா, நன்றி. சரி, நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், என் பேர் ஜீவா, கோயம்புத்தூர் வந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்ப்பா. டாக்டர், எங்க அம்மாவுக்கு வந்து ஏஜ் வந்து 53. ஓகே. அவங்களுக்கு ஒரு 5 years பேக் வந்துட்டு ஓரல் கேவிட்டியில இந்த அப்பர் ஜிஞ்சியம் சொல்லிட்டு கம்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த கம்ஸ் அந்த டீத்து அந்த போன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா. அங்க கேன்சர் இருந்ததுனால இப்போ ஆக்சுவலி வந்துட்டு ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இப்போ செக்அப்காக வர சொல்லிருக்காங்க. அடையார்ல தான் பண்ணோம். ஓகேங்க. இப்போ அகைன் திரும்பி அது வருமான்னு எனக்கு ஒரு டவுட். எத்தனை வருஷம் ஆச்சுமா? 5 years டாக்டர். வராது தைரியமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நீங்க சொன்னீங்க ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா லங்ஸ்ல மட்டும் தான் ஆகும், வேற எங்கேயும் வராது ஓரல் கேவிட்டில வந்துச்சுன்னா. நீங்க 5 வருஷங்கிறது நல்ல பீரியட். இதுக்கப்புறம் ஜென்ரலா வராது. ஃபர்ஸ்ட் வந்து கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேடியேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணாங்க டாக்டர். ஸோ அது எந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கும்? ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜ் T3 அந்த மாதிரி இருந்திருக்கும். அது எக்ஸாக்டாக டீட்டெயில் பார்த்து எக்ஸாமின் பண்ணால் தான் கரெக்ட் ஸ்டேஜ் சொல்ல முடியும். பட் டெஃபினட்டாக 4th ஸ்டேஜில் இருந்திருக்காது. சரி, அது தொடையில இருக்கிற சதை தான் பேட்ச் பண்ணாங்க சார், அங்கே மேலே உள்ள ஆப்ரேட் பண்ணி. குட். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து டிசம்பர்ல 2ஆம் தேதி தெரிஞ்சிச்சு மேடம். சரிங்க. அது வந்து குடல்ல இருக்குது, லேட் பண்ணினே இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்லை, குடலில் கேன்சர் இருந்தால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லாட்டி குடல் அடைப்பு வந்து வயிறுலாம் வீங்கிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் தான் சார், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இல்லை, எதாக இருந்தாலுமே குடலில் கேன்சர்னு கண்டுபிடிச்சா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும். அப்படிங்களா சார்? லேட் பண்ணினே இருக்கிறாங்க சார். லேட் பண்ணால் கஷ்டப்படுவார். அப்படிங்களா? இப்போதைக்கு சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை சார். இல்லை, சிம்டம்ஸ் இல்லாட்டியும் உடனே கேன்சர்னு கண்டுபிடிச்சா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும். அப்படிங்களா சார்? அதுதான் சார் ரொம்ப கவலைப்படுறாரு அவரு. எப்படி என்ன பண்றதுன்னே தெரியல, லேட் பண்ணினே இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா திருப்பி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல சார் எங்களால. இல்லை, அதெல்லாம் எங்கே வேணாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களால் வர முடிஞ்சா இங்கே வாங்க. இல்லாட்டி அங்கே வைத்தியம் பண்ண இடத்துல பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். அதான் பண்ணதான் சொல்லிக்கிறாங்க, லேட் பண்ணிக்கிறாங்க சார், வெயிட்டிங் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடுங்கம்மா, சீக்கிரம் பண்ணிடுங்க. இல்லாட்டி வேற இடத்துல வந்து பண்ணிடுங்க. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? சார், அம்மாவுக்கு வந்துட்டு மலக்குடல்ல கேன்சர்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். மறுபடி முன்னாடி ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க, சைட்ல வந்துட்டு இந்த மலக்குடல் எடுத்துக்கு வெளில வச்சிருந்தாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் 3 ஹீமோ போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு சென்று வைக்கிறதுனால நெஞ்சு வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு. நான் அதுக்கு என்ன சார் செய்யுது? இல்லை, எந்த ஸ்டேஜ்னு சொன்னாங்கம்மா? ஸ்டேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க சார். இல்லை, அதான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்னா கீமோதெரப்பி தேவையில்லை மலக்குடல் கேன்சருக்கு. இல்லை, செகண்ட் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்னா சில சமயம் தேவைப்படும். ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்களா? என்னங்க சார்? கரண்ட் ட்ரீட்மெண்ட் ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்களா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதான் இப்போ தேவைன்னா நம்ம இப்போ ஸ்டேஜ் தெரிஞ்சாதான் கீமோதெரப்பி வேணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். அப்படிங்களா சார்? ஸ்டேஜ் ஆனால் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் காமிக்கும்போது 3ஆவது ஸ்டேஜ்னாங்க. மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா அவர் தெரியாத ஒரு டாக்டர் வந்து குடலை தூக்கி சைடில் வச்சுட்டாங்க. அது மோஷன் இந்த சைடு பக்கம் வர்றதுனால, அல்ல பக்கம் வர்றதுனால சுத்திரும் புண்ணான மாதிரி ஆயிடுச்சு வயிறு சுத்தி. அந்த இடத்துல அப்படியே முட்டு முட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப கொண்டு போய் காமிக்கும் போது இது கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் ஜிவிஎன்ல திருச்சியில ஜிவிஎன்ல தான் காமிச்சோம். அப்போ வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப எடுத்துட்டு உங்களுக்கு உள்ள வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹீமோ கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. மறுபடியும் எனக்கு எரிச்சல் இருக்கு, வலி இருக்குன்னு சொல்றாங்க சார். இல்லை, அது ஒன்றும் பயப்பட வேண்டாமா. திரும்ப 3 கீமோ கொடுக்க வேண்டியிருக்கும். 3 கீமோ ரேடியோ தெரப்பி எல்லாம் அவங்க சொல்ற மாதிரி கரெக்டாக வைத்தியம் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க.
ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு 64 வயசு ஆகுது. சரிங்க. அம்மாவுக்கு வந்து 45 வயசுல கேன்சர் வந்தது. சரி. தொண்டையில. சரிங்க. அவங்க இறந்துட்டாங்க. சரிங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அந்த மாதிரி எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏற்படுமான்ற ஒரு பயத்துல கேட்குறேன். இல்லைம்மா, தொண்டையில் வர்ற கேன்சர் வந்து ஜெனட்டிக் கிடையாது, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், வராது. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இப்போது இவங்களுக்கு இதற்கு முன்பு பேசின ஒரு நேருக்கு வந்து குடலில் கேன்சர்னும் பொழுது நீங்கள் உடனே அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சர்ஜரி பண்ணிடுங்கன்னு சொன்னீங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதா இல்லை நபருக்கு நபர் வித்தியாசப்படுமா? இல்லை, குடல் கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் தான். ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், ஐ மீன் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் எடுத்தோடனே சர்ஜரி பண்ணிவிடுவோம். சர்ஜரி பண்ணி அந்த மலக்குடல் இருந்தால் மலக்குடல் பார்ட் எடுக்கிறது, இல்லை பெருங்குடல் அந்த அளவுக்கு பார்ட் எடுக்கிறது, அதோட லிம்ஃப் நோட் சேர்த்து எடுக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்பராக சர்ஜரி பண்ணணும். சப்போஸ் மலக்குடலில் வந்து இவங்க அடுத்த பேஷண்ட் ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, கொஞ்சம் ஜாஸ்தி வியாதி முத்தி வந்திருந்தாங்க, ஸ்டேஜ் 3ல் இல்லை ஸ்டேஜ் 2ல் வந்திருந்தாங்கன்னா கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதனால் சுருக்கிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அவங்க அந்த பேக்லாம் வெளியில் வச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதிகம் வைக்கிறது இல்லை அதெல்லாம். அது மாதிரி கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்து சுருக்கிட்டு உள்ளேயே வச்சுடுவோம். ஸோ பேக் வைக்கிறதே நிறைய பேருக்கு இப்போ வைக்கிறது இல்லை. முன்னாடி எல்லாருக்கும் பேக் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 10 பேருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு தான் பேக் வைக்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ மோஸ்ட்லி கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்து நல்லா சுருக்குனதுக்கப்புறம் ஒரு 6 வாரம் 8 வாரம் வெயிட் பண்ணி திரும்ப உள்ளேயே வச்சிடலாம், ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு. ஸோ இட்ஸ் மெனி பேஷண்ட்ஸ் கெட் கியூர்ட். நிச்சயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன நிறைய தகவல்கள் வந்து இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கும் இந்த குடலுக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதுல ஓரளவு விழிப்புணர்வே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேர்களே, நம்ம எடுத்துக்கிற பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் பொழுது நிச்சயம் புற்றுநோய் வராமலே தடுக்கலாம்ங்கிறது. அதிலும் குறிப்பாக நிறைய காய்கறி உணவுகளை எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது கேன்சர் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.